எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாராகி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்குமே நன்றி. நம்மளோட சேனலில் எளிமையான வழிபாடுகள் மந்திரங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. தொடர்ந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் தெரியுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லி நம்ம வழிபடும் பொழுது கண்டிப்பாங்க உங்களுடைய கோரிக்கைகள் உடனே நடக்கும். முழு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அதனால் நீங்கள் எந்த விஷயமும் நடக்கவே மாட்டேங்குது, தடைகளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி மனசு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம், அதாவது அரச மரத்தடி விநாயகராக கூட இருக்கலாங்க. அவருக்கு போய் நீங்கள் தேங்காய் எண்ணெயால் விளக்கு போட்டுட்டு நீங்கள் வணங்கிட்டு வரணுங்க. உங்களுடைய கோரிக்கைகளை வச்சுட்டு வரணும். அது தொடர்ந்துங்க உங்களால் 48 நாள் போக முடியும் அப்படின்னாக்கா போய் விளக்கு போட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அந்த 48 நாளுக்குள்ளேயே உங்களுடைய கோரிக்கைகள் உடனே கண்டிப்பாக நடக்கும். அப்படி என்னால் தொடர்ந்து போக முடியலை அப்படிங்கிறவங்க நீங்கள் திங்கக்கிழமை கூட ஒரு 7 வாரம் 9 வாரம் இந்த மாதிரி கணக்கு வச்சு முதல் வாரம் உங்களுடைய வேண்டுதலை வச்சு ஒரு காணிக்கை காசு முடிஞ்சு உங்கள் பூஜை அறையிலே வச்சுடுங்க. நீங்கள் இந்த 9 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காணிக்கை காசை உண்டியலில் போட்டுட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாங்க. எந்த விஷயத்துக்காக வேண்டிக்கிறீங்களோ அவங்களோட பேரில் கூட நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். இந்த மாதிரி விநாயகர் பெருமானை நாம் வழிபடும் பொழுது தடைகளே இல்லாமல் நீங்கள் நினைக்கிறது அத்தனையும் உடனடியாக அந்த வேண்டுதல் முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். சொல்ல வேண்டிய மந்திரம் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. தடைகள்ங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஜெய் வாராகி.